ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அம்மாஸ் டூடல் டைரி. எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இது என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் வந்து மாரியம்மன் திருவிழா விலாக் தான் இது. லாஸ்ட் வீக்கே வந்துட்டு எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், டைம் பத்தலை. ஸோ இப்போ உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா மாரியம்மன் திருவிழா வந்து 2 நாள் வந்து நடத்துவாங்க. அதாவது மொதல் நாள் வந்துட்டு கூழ் ஊற்றுவாங்க. 2வது நாள் வந்து மாவிளக்கு எல்லாம் இடிச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி வில்லேஜ் சைடு இருக்கவங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2வது நாள் வந்து மாவிளக்கு இடிச்சிட்டு சாமி வந்து ஊர்வலமாக வரும். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க வந்துட்டு அந்த ஊரில் இருக்கவங்க வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. அதோடு வந்து ஃபெஸ்டிவல் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயுமே காலையில் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா எல்லோரும் வந்துருந்தாங்க. தம்பி வந்து வரல, அவங்களுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் தம்பி, அப்பா அம்மா, சத்விக், எங்கள் வீட்டுக்காரர் வந்து வரல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லீவ் கிடைக்கல. முன்னாடியே நாங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அம்மா வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கோம். லீவ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு போன வாரம் தான் ஆந்திரா வந்தேன். வந்து ஒரு 2 நாளுக்குள்ளேயே அம்மா இருந்துட்டு மாரியம்மன் திருவிழா வந்துருங்க அப்படின்ட்டாங்க. நான் ஊருக்கு கிளம்பும் போதே அம்மாட்ட வந்து கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இருந்தால் சொல்லிடுங்கம்மா, நான் வந்துடுறேன், போனதுக்கப்புறம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அம்மாட்ட சொல்லியிருந்தேன். அம்மா இருந்துட்டு இன்னும் திருவிழாவை பற்றியே பேசவே இல்லைம்மா, தெரிஞ்சதுன்னா நான் உனக்கு வந்து முன்னாடியே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆந்திரா வந்துட்டு ஒரு 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா திருவிழா வந்துருங்க அப்படின்ட்டாங்க. என்ன பண்ண முடியும்? பள்ளிக்கொண்டு உனக்கு 10 தரை நாகமம்மா படமெடுத்து அழுதம்மா சமயபுரம் சாதித்தா கண்ணபுரத்திலேயே நாகமாய் வடிவெடுத்து அத்துமான காட்டுக்குள்ள மலை என்று பாராமல் நாகம்மா பெருநடையா ஓடிய வருகிறார். ரூபமும் ஆடி வரும் நேரமும் ரூபமும் குஞ்சுதம்மா ஜனமார்புரல தல குஞ்சுதம்மா ஆடிரே நாகம்மா ஹஸ்பண்டும் வந்துட்டு கம்பெனியில் கேட்டு பார்த்தாங்க, லீவ் ஒரு 2 days ஆச்சும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து முன்னாடியே கேட்டிருக்கணும், அது சடனாக நீங்கள் வந்து பிளான் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படி தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அவங்க அப்படி சொன்னதும் நாம் என்ன பண்ண முடியும்? அதனால் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் இங்கேருந்து எனக்கு டிக்கெட் புக் பண்ணி விட்டுருங்க, நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு என்னை தனியாக அனுப்புறதுக்கு விருப்பமே கிடையாது. அவங்க ஒரு பக்கம் என்னை அனுப்பியிருந்தாலும் கூட அம்மாவுக்கு வந்துட்டு மருமகன் வரலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மருமகன் இருந்திருந்தால் நல்லா இருந்து பார்த்துருப்பாரு, ஃபெஸ்டிவல்லாம் இன்னும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பொண்ணு வந்ததுக்கும் பேரன் வந்ததுக்கும் கூட அவங்க ஹாப்பியாக இல்லை. மருமகன் வரலையே அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங்காக தான் கூழ் ஊற்றுற திருவிழா. காலையிலே பார்த்திங்கன்னா சும்மா வீட்டுக்கு வந்து பம்பை அடித்து சாமி வந்து அழைப்பாங்க. வீட்டுக்கும் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே வந்து ஒரு நாகாத்தம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வந்துட்டு சும்மா ஒரு பூஜை மாதிரி சிம்பிளாக பண்ணிவிட்டு சாமி அழைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சாமி அழைச்சாங்க. சாமி வர்றதை பார்த்துட்டு எனக்கு உடனே ரொம்ப ஒரு மாதிரியாக உடம்பே கூஸ் பம்ப்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு சாமி வருதா அப்படிங்கிறப்போ, அது அவங்க எவ்வளோ அடிபட்டிருக்கும் அவங்களுக்கு அந்த கல் மேலெலாம். அந்த வலியெல்லாம் எதுவும் தாங்கிக்காமல் அந்த கடவுளோட தரிசனம் வந்து கிடைக்குதுங்கிறப்போ அது ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்கான ஒன்று தானே. பார்த்ததும் எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. அங்கே பூஜை நல்லபடியாக முடிச்சுட்டு ட்ரம் செட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே குட்டியாக ஒரு டான்ஸ் பண்ணிவிட்டு அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். டான்ஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்துட்டு திரும்பவும் கீழே நம்ம மாரியம்மன் கோவிலுக்கு வந்தாச்சு. வந்துட்டு கோவில் வந்துட்டு ஒரு சுற்றிட்டு
சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்கவங்க கூழ் வீட்டில் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அண்டாவில் ஊற்ற சொல்லிடுவாங்க ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து அழைச்சிட்டு சாமி என்ன வாக்கு சொல்லுதோ அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஊரில் இருக்க குட்டி குட்டி பசங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. நானும் நல்லபடியாக கூழ்லாம் குடித்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. மாரியம்மன் கோவில் கூழ் வந்து நான் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரியே வாங்கி குடிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சத்விக் அவங்களும் கூட நல்லபடியாக கூழ் குடித்தாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா சத்விக் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபெஸ்டிவல் பார்க்குறாங்க. லாஸ்ட் இயர் வந்துட்டு அவங்க குட்டி குழந்தை, அந்தளவுக்கு விவரம் இல்லையா, இப்போ வந்துட்டு நல்ல விவரம் தெரியவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்துட்டு ரெண்டாவது நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஆடு இருக்கிற மாதிரி வந்து அம்மா பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் இருக்கலான்னு பார்த்தோம். அம்மாயிக்கு உடம்பு முடியாததுனால நாங்கள் பண்ணலை. இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலையே கெடா பிடிச்சிட்டோம். இந்த கெடா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபா. ரேட்டு தகுந்த வெயிட்டே இல்லை. இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது, இப்போதைக்கு இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கி தான் ஆகணும். காலையில் பார்த்திங்கன்னா சாமி அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு பூஜை பண்ணி பம்பை அடித்து சாமி வர வச்சு அதுக்கப்புறமா ஆடு வந்து குலுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தலை குலுக்குச்சு அப்படின்னா தான் கெடா வந்து வெட்டுவாங்க. வெட்டி முடித்ததுக்கப்புறமா அதை அறுக்கிறப்போ எனக்கு அவ்வளோ பாவமாக இருந்தது. அது நிற்கவே மாட்டேங்குது. அப்பாவும் காலில் கையிலெல்லாம் பிடிச்சி பார்த்தாரு, அது நிற்கவே இல்லை. அதுக்கப்புறமா நான் சொன்னேன், வேணாம்ப்பா விட்டுறலாம் அப்படின்னா, இல்லை அப்படிலாம் விடக்கூடாது சாமி அப்படின்னு அப்பா சொன்னார். அதுக்கப்புறமா மட்டன் வந்து வெட்டி அடுப்பில் வந்து வேக வைக்கும்போது தான் தெரியுது பாவம் அது அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டான்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி வேஷம்லாம் கட்டுவாங்க. சிவன் பார்வதி வேஷம்லாம் போட்டு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நான் இந்த டான்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணேன். சாமி கூடவும் நான் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். அதை வந்து நான் உங்களுக்கு லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணேன். மட்டன்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா ஈவினிங்கு அப்பா அம்மா கூட வேலை செய்கிறவங்க, அம்மாவுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் நல்லபடியாக கறி விருந்து போட்டு வழி அனுப்பி வச்சாச்சு. சத்விக் அவங்க பாட்டி தாத்தாவை விடவே மாட்டேன்னு ஒரே ரகலை. அவங்க பெரிய பாட்டி என்னென்னமோ தூக்கி பார்த்தாங்க. அப்போவுமே அவங்க கேட்குற மாதிரியே தெரியல. நான் சொன்னேன், "அப்பா கூட்டிகிட்டே போயிடுங்கப்பா" அப்படின்னேன். வேணாம் குழந்தை ஏங்கிடுவான், நீ இல்லாமல், நீ பார்த்துக்கோ, பத்திரமா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அவன் விடுறதுக்கு மனசே இல்லை. அப்பா அம்மா செம்ம அழுக. அம்மா நீ மருளாடி வந்திடம்மா, உடுத்தை பம்பை முரசொலிக்க உருமி மேளம் தாமொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீறி எழுந்திடம்மா, மேல் மலையனூரில் கோவில் கொண்ட என் உடுக்கை பொம்பை முரசொலிக்க கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே, ஆத்தாள ஆடி இங்கு வந்திடம்மா.
அப்பாவையும் நல்லபடியாக வழி அனுப்பி வச்சுட்டு நைட் பார்த்திங்கன்னா பொண்ணுங்க டான்ஸ் ஆனாங்க, அதுக்கு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.